பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இலக்கியா, நீ மட்டும்தான் வந்தியா? கௌதம் வரலையா? கௌதம் வந்திருக்காரு அத்தை. எங்க கௌதம்? கௌதம் எங்க? அவரு பார்மசி போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. அப்படியா? ஆமா, நேத்து வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? உங்களுக்காக காத்திருந்து ஏன் வந்து? அந்த டென்ஷன்ல தான் நான் தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். நேத்து இங்க வரலாம் தான் இருந்தோம், அதுக்குள்ள போலீஸ் கேஸ்னு ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு அத்தை. என்ன சொல்ற? எல்லாம் அந்த அஞ்சலியோட அம்மா பண்ண வேலைதான் அத்தை. மரியாதையா வெளியில வாங்க, இல்ல இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா ஜானகியை அரெஸ்ட் பண்ணுவேன். ப்ளீஸ் மேடம். எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் மேடம்? நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அஞ்சலி வேணா உங்களை பெருந்தன்மையா மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்கவே மாட்டேன். இலக்கியா கம்பி எண்ணிதான் ஆகணும். என் அம்மா கொடுத்த கேஸ் உண்மை இல்ல. இன்னும் சொல்ல போனா ஆக்சிடென்ட்ல என் உயிரை காப்பாத்துனதே கௌதம் மாமாவும் இலக்கியாவும் தான். அட பாவீங்களா, அஞ்சலியும் அவ அம்மாவும் ஆளு மாத்தி ஆளு ஒண்ணு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? நிம்மதியாவே வாழ விட மாட்டாங்களா? ஒரு வழியா அந்த அஞ்சலி வந்து என்ன காப்பாத்துனா, இல்லன்னா இந்நேரம் நான் ஜெயில தான் இருந்திருப்பேன். அவ அவ்வளவு நல்லவளா மாறிட்டாளா? என்னால நம்பவே முடியல இலக்கியா. சரி இலக்கியா, கௌதம் எங்க இன்னும் காணோம்? அத்தை, அவர் வந்துருவார் அத்தை. அத்தை, ஒரு விஷயம். கௌதம் வந்ததும் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தான் பெத்த அம்மான்ற விஷயத்த சொல்லிடாதீங்க அத்தை. இப்படியே போனா எப்பதான் உண்மை கௌதம்க்கு தெரியறது? எப்பதான் அவன் என்ன அம்மானு கூப்பிடுவான்? ஏன் இலக்கிய இந்த விஷயத்த தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? எல்லாம் ஜானகி அத்தையை நினைச்சுதான் அத்தை. அவங்க கிட்ட எப்படி பக்குவமா விஷயத்த சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு நானும் போராடிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க. உனக்கு உன் மாமியாரும் அந்த குடும்பம் தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லல. சொத்து பத்தோட இருக்கிற ஜானகியே நமக்கு போதும். இந்த ஓட்டாண்டி ரேவதியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறியா? அத்தை, வார்த்தையால என்ன குத்தாதீங்க அத்தை. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நீங்க இப்படி பேசலாமா? இப்ப கூட கௌதம் இங்க வரது தெரிஞ்சு ஜானகி அத்தை டென்ஷன் ஆயிட்டாங்க. அவங்கள சமாளிச்சுதான் அவரை கூட்டிட்டு வந்தேன். கவலைப்படாதீங்க அத்தை, கூடிய சீக்கிரம் ஜானகி அத்தைய சம்மதிக்க வச்சு கௌதம் கிட்ட உங்களை பத்தின உண்மையை நிச்சயம் சொல்லுவேன். நீ சொல்றதெல்லாம் நடக்கிறது எப்போ? ஜானகி ரொம்ப பிடிவாதக்காரி. அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்குள்ள என் நோய் என்ன தூக்கிட்டு போயிடும். அத்தை, நீங்க எதுக்கு இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க 100 வருஷம் நல்லா இருக்கணும். எங்க குழந்தைங்கள நீங்களும் ஜானகி அத்தையும் தான் வளர்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. நீ சொல்றது என் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. நிச்சயமா நடக்கும் அத்தை. அதுக்கான நேரத்தை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நிச்சயமா ஒரு நாள் நீங்க தான் கௌதம பெத்த அம்மான்னு இந்த உலகத்துக்கே சொல்லுவேன். கௌதம் கிட்ட உங்களை காட்டி பாருங்க கௌதம், இத்தனை நாள் என் அம்மா எங்க இருக்காங்களோன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, பாருங்க இந்த ரேவதி அம்மா தான் உங்க அம்மா. உங்களை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் இவங்க தான் சொல்லி அவரை நான் சந்தோஷப்படுத்துவேன் அத்தை. ரேவதி அத்தைய இத்தனை நாள் பேச்சுக்குதான் அம்மான்னு கூப்பிட்டு இருந்தீங்க. ஆனா
இனிமே நீங்க நிஜமாவே அவங்கள அம்மான்னு கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது கண்டிப்பா நடக்கும் அத்தை. நீ சொன்னது மட்டும் நடந்தா என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்ல. பெத்த பிள்ளைய பக்கத்திலேயே வச்சிருந்தோம். வாயை திறந்து நான் தாண்ட அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவன். பாசத்துல அவனை அள்ளி கொஞ்சம் முடியாத துர்பாக்கியசாலினா. நான் தான் தாயின்னு கௌதம்க்கு தெரியணும். அவன் என்ன பாசமா அம்மான்னு கூப்பிடணும். அந்த சந்தோஷத்திலேயே அவன் மடியில கொஞ்ச நேரம் சாஞ்சி கண்ணை மூடினா போதும். அந்த நிம்மதியில இத்தனை நாளா புடிச்சு வச்சிருக்க என் உயிரை ஆனந்தத்தோட விட்டுருவேன். ரேவதி அம்மா என்ன பெத்த அம்மாவா? அத்தை, அத்தை, வருத்தப்படாதீங்க அத்தை. சரியா? அத்தை, சொன்னா கேளுங்க. என்ன யாருங்க அட்மிட் பண்ணது? ஒரு லேடி தான் அட்மிட் பண்ணாங்க. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. தள்ளுங்க, தள்ளி போங்க. பாப்பா உனக்கு ஒண்ணும் இல்லையே? கார் சரியா பிரேக் பிடிக்கல. உங்க மேல மோதிடக்கூடாதுன்னு தான் நான் காரை வளைச்சதுமே மரத்துல இடிச்சிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுமே எனக்கு மயக்கம் ஆயிடுச்சு. முடிச்சு பார்த்தா இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கு. Oh my God, நல்ல வேலை பொழைச்சிட்டேன். ரொம்ப நன்றிங்க. அதை விடுப்பா. வேற எங்கேயும் உனக்கு அடிப்படல? இல்லைங்க. உன் நெத்தில அடிபட்டு ரத்தம் வந்ததை பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேன். டாக்டர் வேற எதுவும் சொல்லல? இல்ல, ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் குழந்தையில தொலைஞ்சு போயிட்டான். இல்ல இல்ல, நான் தான் அவனை தொலைச்சிட்டேன். அவன் இருந்தா ஒன்ன மாதிரிதான் இருப்பான். ஒன்ன மாதிரிதான் இருப்பான். கௌதம், நான் உன்னை ஒரு வாட்டி உன் நெஞ்சில சாஞ்சிக்கவா? எல்லா புடவையும் கட்டி பாருங்க. ஓகே? சரிப்பா. கௌதம், என் புள்ளையோட எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசை. நீயும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து தருவியா? இங்க பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் தனியா உட்கார்ந்து வேதனைப்படாத. என்கிட்ட வா, நான் உன் கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறேன். அந்த கடவுள் ஏன் என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு? பாவம், முகமெல்லாம் வாடி போச்சு என் பிள்ளைக்கு. கௌதம், வா, கொஞ்ச நேரம் என் மடியில படு. உனக்கு எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். வா.
இலக்கியா, கௌதம் எங்க இலக்கியா போனா? இன்னும் வரவே இல்ல. ஒருவேளை பார்மசில கூட்டமா இருக்கும் அத்தை, அவர் வந்துடுவாரு. இங்க பாரு, உண்மை சொல்லு. நிஜமாவே கௌதம் இங்க வந்தானா? இல்ல என்ன சமாதானப்படுத்துறதுக்காக பொய் சொன்னியா? ஐயோ அத்தை, என்ன இன்னும் கூடவா நீங்க நம்ப மாட்டீங்க? நீங்க கண் முழிக்கிற முன்னாடி வரைக்கும் நானும் அவரும் தான் டாக்டர் கிட்டே பேசிட்டு இருந்தோம். நர்ஸ் அவர்கிட்ட லேகியோ சூரனோ எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் அவர் போயிருக்காரு. என் பேச்சுல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரலன்னு உங்க பார்வையிலே நல்லா தெரியுது. இருங்க, உங்க திருப்திக்காக நானே போய் அவரை கூட்டிட்டு வரேன். ம்? உன்னை நம்பாம இல்ல, கௌதம பார்க்க ஆசையா இருக்கு, அதனாலதான். சரி இருங்க அத்தை, நான் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. டேய், இலக்கியா போயிட்டாடா. சார் 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 எக்ஸ்ரே ரூமுக்கு எப்படி போகணும்? சார் நாங்களே புதுசு சார், வேற யார்ட்டாவது போய் கேளுங்க போங்க. சரிங்க சார். வந்துட்டான் கரெக்டான நேரத்துல. அண்ணா. மாத்தி மாத்தி என்ன பண்ணலாம்? நான் இதோ வந்துடுறேன். அந்த ஆள் போகட்டும். 2 நிமிஷம் இருக்கேன். இதோ வந்துடுறேன். போயிட்டானா? இவனுங்க SSK ஓட ஆளுங்களாச்சே, இவனுங்க எப்படி இங்க? இவங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்களா? கடவுளே, இவனுங்க கிட்ட சிக்க கூடாது. எப்படியாவது தப்பிக்கணுமே. எப்படி? டேய், இங்க பாரு, ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க. இதான் ரேவதியை தூக்க சரியான நேரம். வாடா. மா, மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இன்னும் வரல, போயிருக்காங்க. சரி, மருந்து வந்தது என்ன கூப்பிடுங்க. சரி. சரி. டேய், வாடா வாடா. வா வா. டேய், வா வா வா. வாடா. டேய், என்னண்ணா ரேவதியை காணோம்? டேய், இங்கதானே இருந்தா. நீ போய் பாத்ரூம்ல பாரு போ. எங்க போனா? சீக்கிரம் பாரு. அண்ணா அங்கேயே இல்லையாண்ணே? எப்படிரா? நாம இந்த ரூமுக்கு வெளியில தான் நின்னோம். அப்புறம் அந்த பொம்பளை திடீர்னு காணாம போனா. அண்ணா, ஒருவேளை அந்த பொம்பளை நம்மளை பார்த்து உஷாராகி பயந்து ஓடி போயிருந்தா? இருக்கும். சரி வா, போய் பார்க்கலாம். போ. சரிண்ணே. போ போ. வாடா. சிஸ்டர் ஒரு நிமிஷம், என் ஹஸ்பண்ட் பார்மசில இருக்காரு. இல்லையே, அவர் அங்க இல்லையே. இல்லையா? ஆமா மேடம். கௌதம் எங்க போயிருப்பாரு? சரி. நான் கேட்டது உண்மைதானா? ரேவதி அம்மா தான் என்ன பெத்தவங்களா? நடக்கிறது கனவா இல்ல நிஜமா? இல்ல இல்ல, இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் பேசினது என் காதுல விழுந்துச்சு. அப்போ அவங்க பேசினது நிஜம்தான், நிஜம்தான். அப்போ ரேவதி அம்மா என்னோட அம்மா தான்.
வாப்பா கௌதம். அம்மா ஆமா, நான் அம்மா தான். நான் உன் அம்மா தான். உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கதான் நான் தவமா இருந்தேன். உங்க உடம்புக்கு என்ன? நீ வந்தது எனக்கு போதும்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா எங்க நீ அம்மானு கூப்பிடாம என் உயிரை போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. என் கௌதம் என்ன வந்து பார்த்துட்டா. என்ன வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டுட்டான். எனக்கு இது போதும். அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னென்னமா பேசுறீங்க? இருந்தாலும் பெத்த கையோட அம்மா கௌதம். அம்மா பாப்பா வா. என்ன திடீர்னு வந்திருக்க? தாயை பார்க்க புள்ள வரக்கூடாதா? இன்னைக்கு மதர்ஸ் டேமா, அன்னையர் தினம். அதுக்காக உங்களுக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாப்பி மதர்ஸ் டேமா. இவங்கள அம்மா மாதிரின்னு சொன்னீங்கல்ல, அப்ப அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. இப்ப நான் தான் உங்க காணாம போன பையன். என்ன பெத்த அம்மா நீங்க தான் நினைச்சு அந்த சந்தோஷத்தோட என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நூறு வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். கௌதம், மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. மெடிசன் வாங்கிட்டீங்களா? அங்க அத்தை வேற. ரேவதி அம்மா வேற உங்களை பார்க்கணும்னு கேட்டுட்டே இருக்காங்க. வாங்க போலாம். கௌதம், என்ன கௌதம், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? அங்க ரேவதி அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க கௌதம். கையோடு. என்னாச்சு கௌதம்? பேசாத. இத்தனை நாளா என்கிட்ட ஒண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திட்டல்ல? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏமாத்திட்டேனா? எதை பத்தி பேசுறீங்க? நீ ஒரு துரோகி. உண்மையை மறைச்சு என்ன ஏமாத்துற துரோகி. கௌதம், என்ன கௌதம், ரொம்ப பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் என்ன துரோகம் பண்ணேன்? ஏய், நடிக்காத. கூடவே இருந்து என் கழுத்து அறுத்துட்டல்ல? கௌதம், எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, புரியலையா? சரி, விளக்கமாவே சொல்றேன். அம்மா, ரேவதி அம்மா யாரு? சொல்லு, ரேவதி அம்மா யாரு? கௌதம், அது ஏன் தடுமாறுற? எனக்கும் ரேவதி அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது உறவா? அப்படின்னா என்ன உறவு? ஏன் முடிக்கிற? சொல்லு இலக்கியா. என்ன நீங்க புதுசா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? மனுஷங்களோட புத்தி புதுசா தானே மாறுது. அப்ப நானும் புதுசா தானே கேட்கணும். சொல்லு கௌதம், ரேவதி அம்மாவை பத்தி உனக்கு ஒரு உண்மை தெரியும். அது என்னன்னு சொல்லு. ஐயோ, கௌதம்க்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? ஏன் இப்படி கேக்குறாரு? என்ன யோசிக்கிற? சொல்லு இலக்கியா. இல்ல, என்ன என்ன உண்மை கௌதம்? நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அப்படியா? அப்ப உனக்கு எதுவும் தெரியாதா? தெரியாது. ஓஹோ, அப்ப ரேவதி அம்மா பத்தின எந்த உண்மையும் உனக்கு தெரியாதுன்னு என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு.
விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.